बैठो भाई, अरे ताली बजा देना भाई लड़के के लिए ना। जी सर। जब आए तो बहुत हिम्मत करके यार। ओके अरे को आने दो, आगे हट जाओ, उठ जाओ। வணக்கம். சற்று முன் நீங்க பார்த்த இந்த காட்சி உத்தராகண்டில் இருக்கக்கூடிய சில்க் யார்ட் சுரங்கத்திலிருந்து 41 தொழிலாளர்களை மீட்டெடுத்த அந்த சந்தோஷமான தருண காட்சிகள். இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை மீட்டெடுத்த அந்த ஹீரோக்களை பாராட்டினார்கள். இந்த ஹீரோக்களில் 2 இஸ்லாமியர்களும் இருந்தார்கள், வக்கீல் ஹசன் மற்றும் முன்னா குர்ஷித். இந்த 2 பெயர்களையும் இந்த நாட்டு கோதி மீடியா மறைத்து விட்டது. எந்த பிஜேபியினரும், எந்த கோதி மீடியா, எந்த அரசியல்வாதியும் இந்த 2 பெயர்களையுமே எடுக்கவில்லை. காரணம், இவர்களுடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜிக்கு எதிராக இந்த நபர்களுடைய பெயர் இருக்கிறது, மதம் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு வக்கீல் ஹசன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. நாங்கள் இவர்களை மீட்டெடுக்க உள்ளே போன போது ஒரு சின்ன சுரங்க பாதையை தோண்டி இவர்கள் எடுக்கும்போது அவர்கள் என்னை பார்த்த உடனேயே என்னை கட்டிப்பிடித்து விட்டார்கள், எனக்காக கை தட்டினார்கள், எனக்கு நன்றியை கூறினார்கள். நாங்கள் 17 நாட்கள் வரை உயிருடன் இருப்போமா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் நீங்கள் எங்களை காப்பாற்றியிருக்கிறீர்கள் என்று அன்னைக்கு அவர் பேசினார். அதே நபர் நேற்று என்ன பேசியிருக்கிறார் என்று நீங்கள் கேளுங்கள். I am Vakil Hassan. The reward we got for saving 41 from Uttarakhand Silk Yard tunnel was that our house had been demolished. I need help. They have caught me and our children are keeping us in police station. They have also beaten some of us. நான் அதே வக்கீல் ஹசன் தான். 41 லேபர்ஸ்களை காப்பாற்றுவதற்கான அந்த சன்மானத்தை இந்த நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. என்னுடைய வீட்டை புல்டோஸ் செய்து விட்டார்கள், தரைமட்டமாக்கி விட்டார்கள். என்னை, என்னுடைய சொந்தக்காரர்களை போலீஸ் ஸ்டேஷனில் அடைத்து வைத்திருக்கிறார்கள், எங்களை அடிச்சிருக்கிறார்கள். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகளுக்கு உதவி தேவைப்படுகிறது, எங்களை காப்பாற்றுங்கள். அதாவது இன்னையிலிருந்து 3 நாட்களுக்கு முன்பு அவருடைய வீட்டை இடித்து விட்டது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இவருடைய வீட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அந்த இடிந்து போன வீட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அந்த வீட்டுக்கு இந்த புறமும் ஒரு வீடு அப்படியே இருக்கிறது, இந்த புறமும் அந்த வீடு அப்படியே இருக்கிறது. அந்த கடை வீதி, மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. இவருடைய வீட்டை மட்டும் குறிவைத்து எதற்காக இந்த ஆக்ஷனை எடுத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இவர் ஒரு இஸ்லாமியர். ஒரு இஸ்லாமியருக்கு எப்படி இந்த பெயர் புகழ் கிடைத்தது என்கிற அந்த விஷயத்தை பொறுத்து கொள்ளாத ஒரு சில அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஹிந்துத்துவ வெறியர்கள் இவருடைய வீட்டை இடிக்க வைத்திருக்கிறார்கள். வீட்டை இடித்தது மட்டுமல்லாமல் இவரை சிறைக்குள் எடுத்து சென்று அங்கே போய் கொடுமையும் படுத்தியிருக்கிறார்கள். இந்த 41 நபர்களை காப்பாற்றிய போது, சில்கியாரா டன்னிலிருந்து காப்பாற்றிய போது உத்தராகண்ட் அரசாங்கம் இவருக்கு ரிவார்டை கொடுத்தது. ஆனால் இது எங்களுடைய கடமை. நாங்கள் இந்த ரிவார்டிற்காக இந்த வேலையை பார்க்கவில்லை, இந்த 41 நபர்களை நாங்கள் காப்பாற்றவில்லை. நாங்கள் எங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்த்தோம். இதற்காக எங்களுக்கு எந்த விதமான பரிசும் தேவையில்லை. அரசாங்கம் கொடுத்த அந்த பரிசு தொகையை கூட தூக்கி வீசி போட்ட அந்த நபர்கள். டிஎம்சியின் ராஜ்யசபா எம்பி சாகரிகா கோஷ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் டெமாலிஷிங் ஆஃப் ஹசன்ஸ் ஹவுஸ் இஸ் ட்ராஜிக் அண்ட் ஷேம்ஃபுல். ஹசனுடைய வீட்டை இடித்தது கேவலமான கொடூரமான சம்பவம் என்று. The valiant Vakil Hassan, the rat miner who with his team rescued 41 workers trapped in Uttarakhand Silk Yard tunnel, drilling by hand and get them trapped men. Today his home demolished. Once fated as a hero, today is homeless after DDA demolished drive. Is this how we reward our bravest citizens? Rat miners அவருடைய வேலையெல்லாம் எப்படி இருக்கும்னா, கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை தோண்டி தோண்டி உள்ள ஒரு சுரங்க பாதையை போட்டு உள்ளே போய் காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர் எழுதிய இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள்னா, 41 ஒர்க்கர்ஸ்களை கையாலேயே அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி 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 17 நாட்கள் வரை போராடி அந்த 41 நபர்களை காப்பாற்றிய இது போன்ற ஹீரோக்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த ரிவார்டை பாருங்கள். இன்றைக்கி ஹோம்லெஸ்ஸாக
வீடு இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறார். ஒரு காலகட்டத்தில் ஹீரோவாக பார்க்கப்பட்ட அதே நபரை இன்னைக்கு நாம் நடு ரோட்டில் நிற்க வைத்து விட்டோம். இதுதான் இந்த நாட்டு அரசாங்கம் இது போன்ற ஹீரோக்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டா? சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் மதவெறி இந்த நாட்டில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் லைக்கை போடலாம், ஷேர் செய்யலாம். இதை தாண்டி எங்களுடைய சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதி